படிக்க போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கில் லேபர் அண்ட் தென் அன்ஸ்கில் லேபர் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் லெட்டர்னா என்ன, அதை என்னென்ன இருக்கணும், அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவா பேசுகிறேன். முன்னாடி இருக்க வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோக்கம் வந்து என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். நான் எந்த கன்சல்டன்ட்டுக்கும் ஒர்க் பண்ணல. அப்புறம் இந்த நாட்டுக்கு போங்க அங்கே போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான். நம்ம ஒரு பாதையில் வந்திருக்கோம், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அந்த பாதையை காட்டிட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால் யாரும் வந்து எங்கே போகலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்காதீங்க. இதை நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிறதுக்கான எண்ணம் தான் என்னோட இந்த வீடியோ சீரீஸ். ஏன் இந்த லெட்டர் நமக்கு தேவைன்னா, நீங்கள் எவ்வளோ தான் படிச்சுட்டு வந்தாலும் வேலைக்கு பார்த்துட்டு வந்திருந்தாலும் ஒரு தொழில்முறை அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று தேவை. அதாவது உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்த இடத்துலையோ இல்லை படித்த இடத்துலையோ நீங்கள் ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் நீங்கள் அக்வயர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி ஒரு தனி நபர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு லெட்டர் தான் இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் அப்படிங்கிறது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் லெட்டர் வேறு, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வேறு. லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் காலேஜ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க, இல்லை எங்கே படிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே என்னென்ன ஸ்கில் செட் அக்வயர் பண்ணியிருக்கீங்க, இல்லை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் நீங்கள் உங்களுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க அதில். வேற ரெஃபரன்ஸ் லெட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஷார்ட் அப்ரேஜ் வெர்ஷனாக தான் இருக்கும். ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், செக்லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இதில் கொஞ்சம் விலாவரியாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இந்த லெட்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இதை பார்த்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூகேக்கு படிக்கிற பசங்களாக இருந்தால் 2 போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ஓப்பன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க, சீல் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா யூஎஸ்க்கு போகிற மக்களாக இருந்தால் 3 தேவைப்படும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து சீல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. காலேஜஸ்க்கு போகிற பசங்களாக இருந்தீங்கன்னா பிஜி டிப்ளமா மாதிரி டிகிரி அப்ளை பண்ணி போவாங்க பசங்க கனடாக்கு. அந்த மாதிரி பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனுக்கு அதிகமாக அலைய தேவைப்பட்டிருக்காது. வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 இல்லை 2 வந்து எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் இந்த லெட்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹெச்ஓடி, டீனு, இல்லைன்னா ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், லெக்சரர், இந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற நபர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி கிளாஸ் எடுத்த டீச்சராக இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு வெறும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்க மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஸ்கில் பண்ணி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு வந்து இவங்க இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அவங்களோட முழு கான்டாக்ட் டீட்டெயில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வேலை பார்க்குற பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹெச்ஆர், லைன் மேனேஜர், டீம் மேனேஜர், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து உங்களை அனலைஸ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பர்சனலாவோ இல்லை ப்ரொஃபஷனலாவோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக போயிட்டு டேரெக்டாக ஹெச்ஆர்கிட்ட போய் வாங்காதீங்க. ஹெச்ஆர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலொழிய வாங்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி அதிகமான டீட்டெயில் தெரிஞ்சிருக்காது. அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் அவங்க என்ன எழுதுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த லெட்டரை வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட ஹையர் அஃபிஷியலோ இல்லைனா ஹையர் அகாடமிக் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறவங்களோ தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். அதனால் அவங்க வந்து நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க லெட்டர் பேடில் போட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை தவிர்த்துருங்க. தவிர்க்க முடியாத காரணத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் எழுதணும், ஏன்னா ஒரே டைப் ஆஃப் மக்கள் தான் வருவாங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் என்ன இருக்கணும், அதாவது அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் என்னென்ன அதில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கணும் வடிவமைப்புனா, எல்லாரும் யூஸ் பண்ணுற அந்த எழுத்துரு ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எழுதுகிற வடிவமும் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு டைப் ஆஃப் செட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி எழுதணும். ஸ்பேசிங் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறவங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் என்ன இருக்கணும்னு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக ஃபாலோ பண்ணுற நடைமுறை தான் இது. இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் எதுவும் கிடையாது. முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சுருக்கமாக தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயம் தெரியாது அப்படிங்கிறனால
இருக்கிறனால. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நிறைய நீங்கள் ப்ராஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக அதிகமாக இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா மூணு பேராகிராஃப் அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் ஃபர்னிஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எழுத்துப்பிழை இருக்கவே கூடாது. உங்களோட முழு பேர் அதில் இருக்கணும். அதாவது முதல் பேர் கடைசி பேர் இருக்கணும். உங்களுக்கு மிடில் நேம் இருந்ததுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி எழுதி வாங்கிக்கோங்க. அவங்களோட கம்ப்ளீட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ காலேஜில் போகிற பசங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேலைக்கு போகிற பசங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வேலையில் பார்த்துட்டு இருக்க பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே டாப்பில் வந்து நீங்கள் உங்களோட யூனிவர்சிட்டி சிம்பிளோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட சிம்பிளோ சீலோ அதில் இருக்கணும் கம்ப்ளீட்டாக. அதுதான் லெட்டர் பேடில் இருக்கணும். அடுத்தது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது போஸ்ட் பண்ணால் லெட்டர் போய் சேர்ற அளவுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு தர்றாங்க இல்லையா, அந்த நபரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கணும். இந்த 2 டீட்டெயிலும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து யாராவது ஒருத்தர் உங்களை செக் பண்ணணும், இந்த டீட்டெயில் கரெக்டாக இல்லையா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ இல்லை அட்ரஸில் போஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. போஸ்ட் பண்ணி அனுப்புகிற நம்பரை இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அவங்களோட ஃபுல் நேமும் அதில் இருக்கணும் கிளியராக. என்ன பொசிஷன் டெசிக்னேஷன் இருக்காங்க அப்படிங்கிறத இதில் கரெக்டாக பார்த்து எழுதிக்கும். ஆரம்பிக்கிறப்ப இந்த வாசகம் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இது பொதுவான டைமுறை தான், அதில் எதுவும் தப்பு கிடையாது. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேராகிராஃபில் வந்து உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் அதில் இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து நீங்கள் யாருன்னு உங்களோட முழு பெயர் இருக்கும். எந்த காலநிலையில் அவங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நான் வந்து 2004 2008 வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இல்லை 2007 வந்து இந்த கோர்ஸ் என்கிட்ட இந்த பையன் படித்தாப்புல, இந்த ப்ராக்டிகல்ஸ் வந்து எங்கிட்ட இங்கே பண்ணார், இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கிட்ட பண்ணாருன்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி எழுதுனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களா, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்களா, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு உங்களை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்கிற மாதிரி எழுதுங்க. எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறதும் எழுதுங்க. என்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணீங்க இல்லை என்ன கோர்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் எழுதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாடி ஆஃப் த பேராகிராஃப் நெக்ஸ்ட். அதில் வந்து 2 பேராகிராஃபாக எழுதிக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃப் கூட எழுதிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய மார்க்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய கேப்பபிலிட்டிஸ் அச்சீவ் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு நிறைய ஸ்கில் செட் இருந்திருக்கும். நேச்சுரலாகவே நீங்கள் நல்லா படிக்கிற பசங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் இதை வந்து அவங்க உங்களுக்கு பரிந்துரை பண்ணி இங்கே கொடுத்தாதான் வந்து இங்கே இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்க. நம்ம உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும். சில ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கீங்க, என்னென்ன வேலை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன சக்ஸஸ் கிடச்சிது, ரிசல்ட் என்ன வந்தது அப்படிங்கிறத எழுதுங்க. உங்களை பற்றி நல்ல குணங்கள் அதில் வந்து எழுத சொல்லி கேளுங்க. அவங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் ஆல்ரெடி போயிருக்க மாணவர்களுக்கு வந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கிரேட் ஸ்கில் இருந்ததுன்னா பர்சன்டேஜ் எழுத கேட்டு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. சில வார்த்தைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நெட்டில் தேடினா வரும். ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சிவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து நிறைய போட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சென்டென்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு வேர்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பித்து எழுதுங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் லெட்டர் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்ட் வேர்ட்ஸ் எழுதாதீங்க, அதே மாதிரி ரொம்ப ஹார்டான வேர்ட்ஸும் எழுதாதீங்க. என்ன தேவையோ கரெக்டாக பார்த்து கிறிஸ்பாக எழுதுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஆனால் இந்த வேர்டை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏற்கனவே சிவி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து சிவி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃபுல்லாக சைடில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து நிறைய பசங்களுக்கு கொடுத்துருக்கேன், நிறைய சிவிஸ் வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் கொடுத்தா உங்கள் ஃபீல்டு ஓரியன்டில் நான் ஒரு 10 கொடுக்குறேன்னா அதில் இங்கே காப்பி பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. என்னோட நோக்கம் வந்து நீங்கள் புரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் எழுதணும். எங்களுக்கு தான் யாரும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கல. நீங்களாவது இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், ஏதாவது கரெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் இருக்கணும். அதில் வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பரிந்துரைக்கிறேன், ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை தான் வந்து இங்கே அட்மிஷன் கமிட்டியாக இருந்தாலும் வேலை எடுத்துக்கிறவங்களா இருந்தாலும் கீழே பார்ப்பாங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த வாசகம் இருக்கிற மாதிரி கடைசி பேராகிராஃபில் பாருங்கள். அது உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் வந்து கையெழுத்து இருக்கணும், சீல் இருக்கணும், சைன் இருக்கணும், டேட் இருக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க டிஜிட்டலில் பண்ணியிருந்தாலும் சரி, கையில் பேப்பர் ஃபார்மில் அடிச்சு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வேலையில் போகிறவங்களா இருந்தால் மேக்ஸிமம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் இந்த மார்க்ஸு அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறத விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதில் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் அதில் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகும்.
அப்புறம் உங்களோட கம்பெனியோட லெட்டர் பேடு, மேலே உங்களோட வாங்குறவங்களோட டீட்டெயில்ஸு, உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட ஐடி, எந்த காலத்துலேருந்து என்ன டெசிக்ஷன் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெளிவாக வாங்கிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட இன்டென்ஷன் வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறனால தான். நான் வந்து எந்த கன்சல்டன்ட்டுக்கும் ஒர்க் பண்ணலை. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காவது பசங்க கஷ்டப்படுற பசங்களாக இருந்தால், ஏதாவது விவரம் தெரியாத பசங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். See you in the next video.